ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நமக்கு தமிழ் வருட பிறப்பு அப்படிங்கிறது சித்திரை 1. இருந்தாலும் நம்ம ஆங்கில வருட பிறப்பை ரொம்பவே விமர்சனமாக கொண்டாடுவோம். நம்முடைய கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த வருடத்தின் கடைசி நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். 2020 ஆண்டு நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே போகட்டும். வரக்கூடிய 2025 நல்ல வருடமாக பிறக்கட்டும் அப்படிங்கிற வேண்டுதலை இறைவனின் பாதத்தில் வைத்து இந்த பதிவுக்குள் போவோம். நாளைய தினம் இந்த வருடத்தின் கடைசி நாள் டிசம்பர் 31 செவ்வாய்க்கிழமையில் வருது. நாளை இரவு எப்பொழுதுமே நம்ம புத்தாண்டு தொடங்கிறதுக்கு முதல் நாள் இரவு 12 மணி வரைக்குமே நிறைய பேர் கண் முழிச்சுக்கிட்டு இருப்போம். புத்தாண்டை வரவேற்க நம்ம தயாராக இருப்போம். நம்முடைய சொந்த பந்தங்களுக்கு அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்து சொல்லிட்டு தான் நம்ம தூங்கவே போவோம். இப்படி செவ்வாய்க்கிழமை இரவு 12 மணிக்கு மேலே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு முறை நீங்கள் இப்படி குளிச்சு பாருங்கள். விடிந்தா புதன்கிழமை உங்களை பிடித்த தரித்திரியம் எல்லாம் இந்த வருடத்தோடு முடிந்து போகட்டும். நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை. நாளைய தினம் இதில் கலக்கக்கூடிய இந்த தண்ணீரில் கலக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் முன்கூட்டியே நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இரவு நீங்கள் எத்தனை மணிக்கு வேணாலும் நீங்கள் செய்யலாம். ஆனால் ஒரு மணி நேரமாவது இது பூஜை அறையில் இந்த தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை நாளை மாலை விளக்கேற்றுவீங்க இல்லையா, மாலை நேரம் விளக்கேற்றும் போது கூட நீங்கள் இந்த தண்ணீரை ரெடி பண்ணி வைக்கலாம். நாளை மாலை பூஜை அறையில் விளக்கேற்றினதுக்கப்புறம் உங்கள் குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கோங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையும் நீங்கள் வேண்டிக்கோங்க. இன்றோடு என்னை பிடித்த கஷ்டம் அனைத்தும் நீங்கட்டும். இந்த வருடத்தோடு நான் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போகட்டும். நாளைய பிறக்க போகிற வருடம் என் வாழ்க்கையில் வசந்தமாக இருக்கட்டும் அப்படின்னு மனசார வேண்டிக்கோங்க. ஒரு பித்தளை சொம்பு எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்பு, பிளாஸ்டிக்கு, சில்வர் மட்டும் பயன்படுத்த வேணாம். பித்தளை, செம்பு இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அந்த ஒரு சொம்பில் தண்ணீர், நல்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் கோமியம், கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பன்னீர், இந்த பொருட்களை எல்லாம் போட்டு அந்த தண்ணீர் அப்படியே இருக்கட்டும் பூஜை அறையிலேயே. அந்த தண்ணீர் நீங்கள் எல்லா பொருளையும் போட்டுட்டு ஓம்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை உங்கள் ஆள்காட்டி விரல் இருக்கு இல்லையா, வலது கை ஆள்காட்டி விரலால் ஓம்ங்கிற வார்த்தையை நீங்கள் எழுதி வைங்க. நாளைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு 6 தடவையாவது சொல்லி நீங்கள் அந்த ஒரு எழுதி வைங்க. எண்ணிக்கை முக்கியம் கிடையாது. நீங்கள் அதை எவ்வளோ முறை அந்த மந்திரம் சொல்கிறீங்களோ அவ்வளோ முறை நீங்கள் அப்படியே நீங்கள் அந்த தண்ணியிலே எழுதுங்க. இது எழுதி முடிச்சுட்டு அப்படியே அந்த சொம்பு பூஜை அறையிலே இருக்கட்டும். நீங்கள் வழக்கம் போல் நீங்கள் எப்பயும் புத்தாண்டு அன்னைக்கு முதல் நாள் நம்ம தூங்கவே மாட்டோம். ஏன்னா அந்த வருட பிறப்புங்கிறது ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக நம்ம சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம எல்லாமே வாழ்த்து சொன்னதுக்கப்புறம் தான் நம்ம படுப்போம். அதனால் அப்படியே இருக்கட்டும். முடிந்த அளவுக்கு 12 மணிக்கு மேலே இந்த தண்ணீரை குளிக்கலாம். வெது வெதுப்பான தண்ணீரில் இந்த தண்ணீரை கலந்து நீங்கள் தலைக்கு குளிச்சுட்டு கூட நீங்கள் தூங்க போகலாம். ஒருவேளை டிசம்பர் 31 நடு இரவில் உங்களால் குளிக்க முடியல அப்படின்னா பரவாயில்ல. புது வருடம் பிறந்ததும், அதாவது ஜனவரி 1 அதிகாலை, புதன்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த குளியலை நீங்கள் செய்யலாம். இந்த தண்ணீரை வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்து நீங்கள் குளிக்கலாம். உங்களால் நள்ளிரவு குளிக்க முடியலை அப்படின்னாக்கா பிரம்ம முகூர்த்தத்தில், அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் குளிக்கலாம். இந்த மாதிரி குளிக்கும் பொழுது நம்மை பிடித்த பீடை அனைத்துமே நிச்சயமாக போகும். என் வாழ்க்கையில் என்னை பின்தொடரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இந்த வருடத்தோடு போகட்டும் அப்படின்னு சொல்லி தலைக்கு குளிச்சுட்டு நீங்கள் போங்க. இது ரொம்ப நல்ல ஒரு பரிகாரம், அற்புதமான ஒரு பரிகாரம். இந்த முறையில் இந்த வருடத்தின் கடைசியில் குளிக்கும் பொழுது நம்மை பிடித்த பீடை, தரித்திரியம் எல்லாம் இந்த குளியலோடு போயிடுங்கிறது ஒரு நம்பிக்கை. இது நம்ம மனசில் ஒரு நம்பிக்கையோடு தான் நம்ம இதை செய்கிறோம். அதனால் முழு நம்பிக்கையோடு செய்யுங்க. பிறக்கக்கூடிய புத்தாண்டில் நாமும் புதுசாக பிறந்தார் போல சந்தோஷமாக இந்த நாளை கொண்டாடுவோம். இந்த வருடத்தில் உங்களுக்கு இருந்த கஷ்டம் நஷ்டம் எல்லாமே நிச்சயமாக போகும். புது வருடத்தில் புது நண்பர்கள், புது உறவுகள், புது வரவுகள், இப்படி புது சந்தோஷம் கிடைக்க இறைவனை மனசார வேண்டிப்போம். எப்பொழுதுமே
ஒரு வருடம் பிறக்குது அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். மாதத்தையே சந்தோஷமாக வரவேற்கணும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பிறக்கின்ற புது வருடத்தை மிக மிக சந்தோஷமாக வரவேற்போம். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் குளித்தாலும் சரிங்க, அந்த மாதிரி குளியல் போட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஜனவரி 1ஆம் தேதி எழுந்துச்சி உங்கள் வீட்டோட வாசலை திறப்பதற்கு முன்பு கொல்லைப்புற வாசலை திறந்து விட்டு அதை அதுக்கப்புறம் அடைச்சிட்டு வாசல் கதவை திறங்க. 2 கதவையும் ஒன்றா திறங்க. திறக்கும் பொழுதே அஷ்டலட்சுமியே வருக, மகாலட்சுமியே வருக, என் குலதெய்வமே வருகங்கிற வார்த்தையை சொல்லிவிட்டு அப்புறம் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து வாசலில் சாணம் தெளித்து கோலம் போடுங்க. சாணம் எப்பொழுது கிடைக்கிறதுங்கிறது அரிது. மஞ்சள் தண்ணி தெளித்து கோலம் போடுறதை எப்போதும் வழக்கமாக வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அரிசி மாவால் கோலம் போடுறதையும் ரெகுலராக வச்சுங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயங்கள். இது வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் பின்தொடர முடியலைனாலும் புது வருஷத்துலேருந்து இதெல்லாம் நீங்கள் வந்து இதெல்லாம் பயன்பாட்டில் கொண்டுட்டு வாங்க. அதே மாதிரி கோலம் போடுறீங்கனாலே ஒரு லக்ஷ்மி பாதத்தை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோலத்தை போடுங்க. நிலைவாசலில் எப்பொழுதும் நம்ம தீபம் ஏற்றுவோம். நிலைவாசலில் தீபம் வந்து நிலைப்படிக்கு தகுந்தார் மாதிரி கீழே வச்சு விளக்கேற்றாதீங்க. அந்த காலத்தில் மாடம் இருந்தது, அதில் விளக்கேற்றிட்டு வந்தோம். இந்த காலத்தில் மாடம் இல்லைனாலும் இப்போ புதுசாக மாடங்கள்லாம் கிடைக்கிது. அதெல்லாமே இப்போ பயன்பாட்டிற்கு கொண்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் செய்த வழிமுறைகள்லாம் இப்போது திரும்பி வந்துட்டுருக்கு. அதை வந்து நம்ம தலைவாசல் இருக்கு இல்லையா, அதுக்கு நேராகவே வச்சு விளக்கேற்றக்கூடாதுங்கிற மாதிரியும் பெரிய பெரிய ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க. அதனாலேயும் நமக்கு கஷ்டம் வருது அப்படிங்கிறாங்க. அதனால் அந்த மாதிரி ஸ்டாண்டு இல்லைன்னா கொஞ்சம் உயரமாக ஒரு பலகை போட்டு அதுக்கு மேலே நீங்கள் விளக்கேற்றி வைங்க நிலைவாசல்கிட்ட. அப்புறம் கொஞ்சோண்டு பட்டை பொடி நாளே நீங்கள் இந்த பொடியை ரெடி பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பொடி வச்சுக்கோங்க. ஜாதி பத்திரிக்கை அடித்தா அதுவுமே கொஞ்சம் நீங்கள் போட்டுக்கலாம். அந்த பொடியை வந்து எடுத்துக்கிட்டு நிலைவாசலில் போயிட்டு வெளியில் நின்றுட்டு உள் பக்கமாக ஊதி விடுங்க. என்னுடைய வீட்டிற்கு பண வரவு அதிகரிக்கணும், இந்த பொடி போல் என் வீட்டுக்கு பண வரவு அதிகரிக்கணும்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்லுங்கள். நம்ம பேசும்போதே நேர்மறையான வார்த்தைகளை நம்ம சொல்லி பழகணும். சாமிக்கிட்ட வேண்டும் போது கூட எனக்கு கடன் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, நான் கஷ்டப்படுறேன், என் கஷ்டத்தை தீர அப்படி வேண்டாதீங்க. எனக்கு பணம் கிடைக்கணும், பண வரவு அதிகரிக்கணும், வருமானம் பெருகணும், நான் இருக்கக்கூடிய வேலையில் ஊதிய உயர்வு கிடைக்கணும், ப்ரொமோஷன் கிடைக்கணும், நான் செய்கிற வியாபாரம் நல்லா செழிப்பாக இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் வேண்டுங்க. நம்ம நேர்மறையான வார்த்தைகளை சொல்லி வேண்டும் பொழுது அது நிச்சயமாக நமக்கு நடக்கும். நம்ம ஏழையாக இருந்தாலும் சரிங்க, இந்த ஒரு வார்த்தைகளை சொல்லி நம்ம பேசி பழகும் பொழுது நம்மை சுற்றி நேர்மறை சக்தி, நேர்மறை ஆற்றல் அதிகமாகவே இருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். நம்ம உழைக்கக்கூடிய பணம் வந்து வீண் விரயமாகாமல் நமக்கு கிடைக்கும். நம்ம அயராது கஷ்டப்பட்டு உழைக்கிறோம். அந்த கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடிய காசு கைக்கு வரும்போது தேவையில்லாத செலவு, ஒரு வாகனம் வச்சுருக்கோம், திடீர்னு வண்டி வந்து பழுதடையும், இல்லை வீட்டில் நல்லா இருப்பாங்க, திடீர்னு ஆரோக்கியம் இல்லாமல் உடம்பு முடியாமல் போவோம். இப்படி தேவையில்லாத செலவுகள்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இது போன்ற ஆன்மீக பரிகாரங்கள் நம்ம செய்வது நமக்கு நல்லது. நம்ம ஆயிரக்கணக்கில் போட்டுக்கிட்டு செலவு பண்ணி நம்ம வந்து பரிகாரம் செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறதில்ல. இதெல்லாம் ரெகுலராக நம்ம வீட்டில் வந்து நார்மலாக நம்ம இதெல்லாம் பண்ணுறது. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பணக்காரர்கள், மார்வாடி, சேட்டுகள் இவங்கெல்லாம் வந்து அதிகமாக அவங்கள்ட்ட புழக்கத்தில் இருக்கக்கூடியது வந்து இந்த மாதிரி வாசனை திரவியங்கள் தான். வாசனை பொருட்களை அவங்க வந்து அதிகமாக பயன்பாட்டில் வச்சுருக்காங்க. அதனால தான் அவங்க அந்த மாதிரி பணத்தை வந்து நம்ம ஒரே இடத்துல சேர்த்து வச்சுருக்கோம், பீரோலே எடுக்காமே பணம் வச்சுருந்தா கூட அதனாலேயும் நமக்கு கஷ்டம் வருங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இந்த பணத்தை வந்து நம்ம வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ பணம் வந்து நமக்கு ஈர்த்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம வந்து கடைப்பிடிச்சிக்கிட்டு வரணும். இதெல்லாம் கடைப்பிடிக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நமக்கு முன்னேற்றம் ஏற்படும். நம் வீட்டில் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து மாற்றிக்கிட்டோம், அதெல்லாம் நல்ல நல்ல விஷயங்களை கொண்டுட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீட்டில் பணம் வரவு அதிகரிக்கும், சந்தோஷம் அதிகரிக்கும். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். வருகிற புத்தாண்டில் கட்டாயம் வந்து இந்த ஒரு குளியலை செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். 2025 அதிர்ஷ்டமாக மாறும். பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதிகமாக பேசியிருந்தால் எல்லோரும் என்னை மன்னிச்சுக்கோங்க. இந்த பழைய வருடத்தில் நம்ம பட்ட கஷ்டம்லாம் போட்டும் புது வருஷம் சிறப்பாக இருக்கட்டும்.
அமோகமான வாழ்க்கை அனைவருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் கடவுளை பிரார்த்திக்கிறேன். புது வருஷத்தில் விநாயகரை வணங்குங்க, உங்கள் குலதெய்வத்தை மறக்காமல் வேண்டுங்க. நிச்சயமாக விநாயகர் அருளில், குலதெய்வத்தின் அருளில் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி.